NCP Stories Time. ஒரு சமயம் அழகாப்பூர் காட்டில் வாழ்ந்த சில பறவைகள் மாலை நேரத்தில் அவங்களுக்கு கிடைச்ச உணவுகளை எடுத்துக்கிட்டு தங்களுடைய வீட்டை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. அப்படி அந்த பறவைகள் தங்களுடைய வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு வித்தியாசமான மலர் ஒன்று இருக்கிறத கவனிச்சாங்க. அதை பார்த்து அந்த பறவைகள் அந்த பூவுக்கு பக்கத்தில் வந்தாங்க. அட, இந்த பூ ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த காட்டிலேயே நான் இப்படி ஒரு பூவை பார்த்ததே இல்லை. இந்த பூ ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அட ஆமா, நானும் இது மாதிரி பூவை எங்கேயுமே பார்த்ததில்லை. என்ன ஒரு அதிசயம், என்னால் இதை நம்பவே முடியலையே. இப்படி இந்த பறவைகள் பேசிட்டு இருக்கும்போது, பறவைகளே, நான் ஒரு வித்தியாசமான மலர் தான். என்ன மாதிரி நீங்கள் வேறு எந்த மலரையும் இந்த காட்டில் பார்க்க முடியாது. ஏன்னா நான் ஒரு மந்திர மலர். நான் கொஞ்ச காலங்களாகவே இந்த காட்டில் தான் வசிச்சுட்டு வரேன். அப்படியா? நீ ஒரு மந்திர மலரா? அப்படின்னா உங்ககிட்ட எது கேட்டாலும் கிடைக்குமா? அட, இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? என்னிடம் எது கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். வேண்டுமென்றால் நீங்கள் என்னை பரிசோதித்து பாருங்கள். ஆமாம் ஆமாம், அதுதான் சரி. என்னதான் நம்ம பேசிட்டே இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அது மந்திர மலரா இல்லையான்னு நாம் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அவங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அதையெல்லாம் கேளுங்க. மந்திர மலரே, எனக்கு ஆப்பிள் பழங்கள் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொஞ்ச நாட்களாகவே எனக்கு ஆப்பிள் பழங்கள் கிடைக்கிறதில்ல. நீங்கள் உங்களுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி எனக்கு ஆப்பிள் பழங்கள் தரீங்களா? அப்படி சுஜி கேட்டதுமே மந்திர மலரோ தன்னுடைய மந்திர சக்தி மூலம் சுஜி கேட்ட மாதிரி ஆப்பிள் பழங்களை வரவழைச்சது. ஐ, ஆப்பிள் பழங்கள்! நிஜமாவே இது மந்திர மலர் தான். நான் ஆசைப்பட்ட மாதிரி ஆப்பிள் பழங்கள் கிடைச்சிருச்சே. மந்திர மலரே, எனக்கு மாம்பழங்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே மாம்பழங்களே கிடைக்கிறதில்ல. நீங்கள் உங்களுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி எனக்கு மாம்பழங்கள் கிடைக்க வைக்கிறீங்களா? உடனே அந்த மந்திர மலரும் தன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி சிட்டுக்கிளிக்கு மாம்பழங்களை கொடுத்துச்சு. ஐயா, ஜாலி ஜாலி, எனக்கு மாம்பழங்கள் கிடைச்சிருச்சு. மந்திர மலரே, எனக்கும் என்னுடைய கணவருக்கும் கொய்யாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்களுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி கொய்யாப்பழங்கள் கொடுங்க. உடனே அந்த மலரும் தன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி கொய்யாப்பழங்களை வரவழைச்சது. ஐயா, ஜாலி ஜாலி, எங்களுக்கும் கொய்யாப்பழம் கிடைச்சிருச்சு. இப்படி அந்த பறவைகள் ஆசைப்பட்ட பழங்கள் கிடைச்சதும் அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக அந்த பறவைகள் தங்களுடைய வீடுகளுக்கு போனாங்க. மறுநாள் அந்த பறவைகள் எல்லாம் ஒன்றா கூடி இப்படி பேசினாங்க. சுஜி, நாம் இனிமேல் உணவு தேட போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நமக்கு தான் அந்த மந்திர மலர் இருக்குல்ல, அந்த மந்திர மலர்கிட்ட உதவி கேட்டால் அந்த மந்திர மலர் தினமும் நமக்கு தேவையான உணவுகளை கொடுத்துரும். அப்புறம் எதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு உணவு தேடணும்? ஆமாம் ஆமாம், நாம் இனி கஷ்டப்பட தேவையில்லை. அந்த மந்திர மலரே நமக்கு தேவையானதை கொடுத்துரும். வாங்க, நாம் எல்லாரும் போய் நமக்கு என்னென்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த அந்த பறவைகள் திரும்பவும் அந்த மந்திர மலரை சந்திக்க போனாங்க. வாருங்கள் பறவைகளே, இன்று என்னிடம் இருந்து உங்களுக்கு என்ன வேண்டும்? எதற்காக என்னை சந்திக்க வந்துள்ளீர்கள்? மந்திர மலரே, எங்கள் எல்லாருக்கும் நிறைய தேவை இருக்கு. அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை. அதனால தான் நாங்கள் உங்களை சந்திக்க வந்தோம். அப்படியா? சரி, உங்களின் தேவைகள் என்ன? என்னிடம் கூறுங்கள். அதை நான் உடனே உங்களுக்கு அளிக்கிறேன். மந்திர மலரே, இந்த காட்டில் எங்களுக்கு சரியான ஒரு வீடு இல்லை. எங்களுடைய வீடு ரொம்ப பழைய நிலைமையில் இருக்குது. எங்களுக்கு ஒரு புது வீடு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியா? உங்கள் அனைவரின் தேவைகள் வீடு தானா? சரி, நான் உங்களது ஆசையை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த மந்திர சக்தி வாய்ந்த அந்த மந்திர மலர் அந்த பறவைகளினுடைய பழைய வீடு இருந்த அதே இடத்துல ஒரு புதிய வீடு ஒன்று வரவழைச்சது.
பறவைகளே, உங்களுடைய பழைய வீடு இருந்த அதே இடத்தில் உங்களுக்கு ஒரு புதிய வீடு கிடைத்துள்ளது. நீங்கள் அதை பார்த்து மகிழுங்கள் அப்படின்னு சொன்னது அந்த மந்திர மலர். அப்புறம் அந்த பறவைகள் அவங்களுக்கு தேவையான உணவுகளை அந்த மந்திர மலர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் சந்தோஷமா அந்த பறவைகள் தங்களுடைய புது வீட்டுக்கு போனாங்க. காலு, நம்மளுடைய வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல. நம்மளுடைய பழைய வீடு மாதிரி இந்த வீடு இல்லை. இனிமேல் இந்த வீடு எந்த மழையிலையும் எந்த காத்துலையும் எதுவும் ஆகாது. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்லை. மழை காலத்துக்கு வீடு கட்ட வேண்டிய தேவையும் இல்லை, உணவு தேட வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாமே அந்த மந்திர மலர் கொடுத்துரும். இப்படி அந்த காகங்கள் ஒரு புறத்துல பேசி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. மறுபுறத்துல, அடடே, வீடு ரொம்ப அழகா இருக்கே, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சுஜியும் ரொம்ப சந்தோஷப்பட்டது. இப்படி அந்த பறவைகள் எல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க. இப்படி தினமும் அந்த பறவைகள் உணவு தேடாமல் தங்களுக்கு தேவையான உணவுகளை மந்திர மலர் மூலம் பெற்று நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக வாழ்ந்தாங்க. இப்படி சில நாட்கள் போக ஆரம்பிச்சது. சில நாட்களுக்கு அப்புறம், காலு, வர வர அந்த சுஜியும் சிட்டுக்கிளியும் நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க இப்போ எந்த கஷ்டமும் படுறது இல்லைல்ல. அவங்களுக்கு தேவையான உணவையும் வீட்டையும் அந்த மந்திர மலர் கொடுக்குது. அதனால அவங்களுக்கு ரொம்ப ஆணவம். ஆமா ஆமா, ரொம்ப சரியா சொன்ன. அந்த பறவைகளுக்கு கொஞ்சம் ஆணவம் தலைக்கு மேலே இருக்குதா, அதனால நம்மளை அவங்க கண்டுக்கிறதே இல்லை. ஆமாம் காலு, நாம் அந்த பறவைகளை நம்முடைய காலுக்கு கீழே வச்சிருக்கணும். அப்போதான் நம்மளை அந்த பறவைகள் மதிப்பாங்க. ஆனால் அது எப்படி நடக்கும் ராணி? மந்திர மலர் தான் அவங்களுக்கு தேவையான வீட்டையும் கொடுத்துருச்சு, தேவையான உணவுகளையும் கொடுக்குதே. அப்புறம் எப்படி அந்த பறவைகள் நம்ம காலுக்கு கீழே இருப்பாங்க? அட, என்ன காலு நீங்க, அது ஒரு மந்திர மலர் தானே. நாம் அந்த மந்திர மலரை ரகசியமாக சந்தித்து நம்மளுடைய ஆசைகளை சொல்லுவோம். நம்மளுடைய ஆசைகளை அந்த மந்திர மலர் நிறைவேற்றும். அப்படி பேசிக்கிட்டு அந்த ரெண்டு காகங்களும் மற்ற பறவைகளுக்கு தெரியாமல் ரகசியமாக மந்திர மலரை சந்திக்க போனாங்க. வாருங்கள் காகங்களே, என்னிடம் உங்களுக்கு என்ன வேண்டும்? எதற்காக என்னை சந்திக்க வந்துள்ளீர்கள்? மந்திர மலரே, நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சுருக்கிறீங்க. எங்களுக்கு தேவையான வீட்டை கொடுத்துருக்கீங்க, தினமும் தேவையான உணவுகளை கொடுக்குறீங்க. ஆனால் அப்படி இருந்தும் அந்த பறவைகளுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லை. காகங்களே, உங்களுடைய விருப்பம் என்னவென்று சொல்லுங்கள். உங்களுக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும்? மந்திர மலரே, இல்லை இல்லை, நீங்கள் இந்த முறை எங்களுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக அந்த பறவைகளுக்கு கொடுத்த வீட்டை எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, அந்த பறவைகளுக்கு நீங்கள் உணவே கொடுக்க வேண்டாம். நீங்கள் எங்களுக்கு மட்டும் உணவு கொடுத்தா போதும். நாங்கள் வேணும்னா அந்த பறவைகளுக்கு கொடுத்து உதவி செய்கிறோம். இதுதான் எங்களுடைய விருப்பம். ஆமாம் ஆமாம் மந்திர மலரே, அதுதான் எங்களுடைய விருப்பம். அந்த பறவைகள் எங்களை மதிக்கிறதே இல்லை. இப்போ நீங்கள் மட்டும் அந்த பறவைகளுக்கு எதுவுமே கொடுக்கலன்னா அந்த பறவைகள் எங்களை தேடி தான் வந்தாகணும். இப்படி அந்த காகங்கள் சொன்னதும் மந்திர மலருக்கு அந்த காகங்களினுடைய தீய எண்ணம் புரிஞ்சுது. உடனே அந்த மந்திர மலர் தன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த காகங்களுக்கு கொடுத்த வீட்டை திரும்பவும் எடுத்துக்கிச்சு. அப்புறம் அந்த மந்திர மலர் சொன்னிச்சு, காகங்களே, நான் உங்களினுடைய ஆசைகளை நிறைவேற்றி உங்களை மகிழ்ச்சி அடைய வைக்கவே நான் இருக்கிறேன். அப்படி இருக்க நீங்கள் உங்களினுடைய தீய எண்ணத்தால் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்க நினைக்கிறீர். அதனால் இனி என்னுடைய மந்திர சக்தி ஒரு நாளும் உங்களுக்கு பயன்படாது அப்படின்னு கோபமாக சொல்லிடுச்சு மந்திர மலர். அப்புறம் அந்த காகங்களும் சோகமாக அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. என்ன காலு, இப்படி ஆயிடுச்சு. நாம அவங்கள கஷ்டப்பட வைக்கணும்னு நினைச்சோம், ஆனா அந்த கஷ்டம் நமக்கே வந்துருச்சே. ஆமா ராணி, நாம அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு காகங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நண்பர்களே,
இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம் நல்லா வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா வாழ்கிறதுக்கு தான் முயற்சி செய்யணும். அதே சமயம் நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்தவங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. நாம் அப்படி நினச்சோன்னா நமக்கு கிடைச்ச சந்தோஷம் நம்மளை விட்டு போயிடும். இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் ஸ்ரீ. ஹாய் அபிகிங். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கதைக்கான கேள்வி: நமது கதையில் இடம்பெறும் சிட்டுக்கிளிக்கு எந்த பழம் மிகவும் பிடித்திருந்தது? இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெயரோ நெக்ஸ்ட் வீடியோல வரும். இதுவரை நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு